जय गुरुदेव. जय गुरुदेव। जय गुरुदेव. जय गुरुदेव. எல்லாம் சௌக்கியமா இருக்கீங்களா? ஃபைன். தம்ஸ் அப். That's it. That's it. We are born to win. We are the torch bearers for the society. If you are brimming with the prana, automatically you change the very atmosphere around you. It's proven. நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். பிராணாவை மட்டும் அப்படியே நிறுத்திக்குவாங்க. ஒரு மலர் தானாக மனம் வீசி மலரும் பொழுது அந்த பூ போய் யாரையும் கேட்கல, என்ன வந்து பாருங்க, வாசனையை பாருங்க. அது தானா பை த வர்ச்சு ஆஃப் இட்ஸ் பீயிங்னஸ், தன்னுடைய இருப்பாலேயே அது சந்தோஷத்தையும் ஒரு மலர்ச்சியையும் தருகிறது. சூரிய உதயமும் அப்படித்தான், சந்திர உதயமும் அப்படித்தான். என்ன அழக பாருங்க, என்ன வந்து பாருங்க இருக்கு, எந்த பகவானும் கேட்கல. பை வர்ச்சு ஆஃப் அந்த சூரிய உதயத்தை பார்க்கறச்சு என்னவோ ஆறுது. சூரிய பகவானோட கேட்கல, உங்களுக்குள்ள இருக்கு ஏதோ ஒன் கெட் கனெக்டட் வித். தட்ஸ் when you are brimming with prana, you become a great Surya Bhagavan. You become the Chandra. You become the beautiful flower, and you spread the fragrance around. You don't make any attempt. The very virtue of your beingness, it happens. It's a promise. யாரையும் திருத்த வேண்டாம், மாற்ற வேண்டாம், யாரும் திருத்த முடியாது. Everybody is living with their prakriti. சரி, வெரி குட். கமிங் டு நாலேஜ் பாயிண்ட் ஆஃப். ஸோ போன கிளாஸ் தான் நம்ம திக்வந்தனா பண்ணோம். அதுக்கு முன்னாடி நம்ம அஷ்டாங்க யோகால ஆரம்பிச்சோம். ஐ வாண்ட் யூ டு ஜஸ்ட் டேக் ஜெனரலி த்ரூ தி பதஞ்சலி யோக சூத்ராஸ். வாட் இஸ் இட்? யோக சூத்திரங்களுங்கிறப்ப சூத்திரம் என்பது சுருங்க சொல்லி விளங்க வைத்த. இன் அ நட்ஷல், இட் கண்டைன்ஸ் த வெரி எசன்ஸ் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பீயிங் எக்ஸ்பிரஸ்ட் இன் அ வெரி ஃபியூ வேர்ட்ஸ். எப்படி திருக்குறள் வெண்பாவில ஒன்று அடிதான், அதுபடி அப்பேற்பட்ட ஒரு பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்குங்கிறது இட்ஸ் அ ப்ரொஃபவுண்ட் நாலேஜ் பட் கெப்ட் இன் அ நட்ஷல். கடுகை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தெரித்த குறள். இது ஔவையார் வந்து திருக்குறளுக்கு சூட்டிய ஒரு வாழ்த்துப்பா. அது போல ஒரு கடுகை தொலைச்சி 7 கடல்களையும் புகட்டினா கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட திருக்குறள் ஔவையார் சொல்றாங்க திருக்குறளை பத்தி. அது போல பதஞ்சலி யோக சூத்ராஸ் it has got the சமாதி பாதா, சாதன பாதா, விபூதி பாதா, கைவல்ய பாதா, 4 பிரிச்சிருக்கிறார். அவ்வளவுதான். சமாதி பாதா 54 சூத்திரம், சாதன பாதா 55 சூத்திரம், விபூதி பாதா 55 சூத்திரம், கைவல்ய பாதா 33 சூத்திரம். 195 சூத்திரங்கள்ல the whole knowledge is given by the great Patanjali Maharishi, the Amsa of the Adisesha. He comes down to the earth by the instructions of the great Mahavishnu. Mahavishnu is a sustaining force, our navel point, Manipuraga. So that only keeps you alive. But being alive, being living, how am I to know? நான் தான் கடவுள் உணர செய்யறதுக்கான ஒரு வேதாந்த உட்பொருள் தான் பதஞ்சலி யோக சூத்ராஸ். ஸோ நம்ம போன கிளாஸ் முன்ன கிளாஸ்ல அஷ்டாங்க யோகா இன் தீஸ் கைண்ட்ஸ், இது வந்து 8 நிலைகளை கொண்டது. என்னது அது? முதல்ல யமா, நியமா, ஆசனா, பிராணாயாமா, பிரத்யாகாரா, தாரணா, தியானா, சமாதி. 8 தான். ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்டெப் பை ஸ்டெப். இது ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்டெப் பை ஸ்டெப்னா ஓடனதான் போடணுமான்னு இல்லை. குருஜி ரொம்ப அழகா சொல்லுவார். ஒரு பூ மலர்ச்சே, பூவில் ஒரு 5 இதழ்னு வச்சுக்கோங்க. முதல் இதழ 1, 2வது இதழ் 2வது, அப்படி இல்லை. இட் ஜஸ்ட் பிளாசம்ஸ். அது போல திஸ் அஷ்டாங்க யோகா, they are an integral part of our being. அதை மனசுல வச்சுக்கிட்டு இப்ப நம்ம ஆரம்பிக்கும். மஸ்ட் வந்து நம்ம என்ன சொன்னாங்க? யமா. இந்த உலகில் ஒரு நல்ல குடிமகனாகவோ நல்ல மனிதனாகவோ இருக்க நாம் பின்பற்ற வேண்டிய குணநலன்கள் என்ன? சார், கோடி ரூபாயில சார் கோடி கோடியா கொட்டி வச்சாலும் உங்களுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒண்ணு, நல்ல மனுஷன் தானே, சாப்பாடு இல்லாட்டி கூட அந்த இயற்கை அந்த மரத்துக்கிழ போய் உட்கார், எவ்வளவு நிம்மதியா இருக்கு பாரு. கோடி ரூபாய் பீரோல அடுக்கி வச்சிருந்தா கூட நிம்மதி கிடைக்காது.
த கிரேட் புத்தா, த கிரேட் புத்தா, புத் கயா. போதி மரம், போதி மரம் தான் அரச மரம். அரச மரத்தோட மேன்மைகள் பேசிக்கிட்டே போகலாம். There's a one and only tree which exudes oxygen all the 24 hours. The presence of your very being near that போதி அரச மரத்துக்கு இருந்தீங்கன்னா இல்லையே, you will be brimming with prana. That's different. ஆக யமா, ஒரு நல்ல மனுஷனா இந்த சொசைட்டி என்ன வேணும்? முதல்ல அஹிம்சா. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். இறைவா எல்லாரும் நல்லா இருக்கு. ஆக முதல்ல அஹிம்சா, ரெண்டாவது சத்யா, மூணாவது ஆஸ்தேயா, நாலாவது பிரம்மச்சரியா, அஞ்சாவது அபரிகிரகா. ஸ்டெப் பை ஸ்டெப் போலாம் நம்ம. வாங்க, இது மனசு கேட்டாலே போதும். ஸ்ரவணா மனனா நிதித்தியாசனம். அஹிம்சா, அஹிம்சாங்கிறது என்ன? யாம் பெற்ற இன்பம் பெருகியும் வையகம், வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின், ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம், தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே. ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம், ரத்தமும் சதையுடன் உணர்ச்சியுடன் கூடிய ஒரு ஒரு உயிர்ப்பா நான் இருக்கேன். அந்த உயிர்ப்பு தான் எனக்குள்ள இருக்குது. அது உணர்வுகளின் வழியாக வெளிப்படுது. ஒருத்தர் என்ன பாராட்டினா சந்தோஷமா இருக்கு, ஒருத்தர் திட்டினா கஷ்டமா இருக்கு. உணர்வுகளின் ரூபம் தான் நான். இந்த அந்த கரணாஸ், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், அவைகளின் வழியாகத்தான் இந்த உடல் என்னும் கருவி செயல்படுகிறது. ஆக முதல்ல தேவையான அஹிம்சா. உனக்கு இல்லா வலிக்குது, மற்றவனுக்கு இல்ல. உனக்கு பசிச்சா சாப்பிடணும் போல இருக்கு, மற்றவன் பசின்னு கை நீட்டு வச்சேன், உன்னால சாத்தியமானது கொடு. முடியலையா அப்பா, இல்லப்பா பா, சாரிப்பா சொல்லிடு. அறம் செய்ய விரும்பு. ஔவையார் உன் அறம் செய்யணும் கூட சொல்லல, அது செய்யணும்ன்ற நம்பிக்கையாவது வேணும், செய்யணும். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் ஆவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. சொல்ற வார்த்தைகள் நல்ல வார்த்தையா இருந்தா கூட ஐயோ பரவாயில்லைங்க ஐயா அப்படின்னு போயிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் அனுபவத்தில் பார்த்தவன் நான், ஏற்கனவே கொடுத்துட்டு இருப்பேன். நான் ஜோபில எப்பவுமே அருண் சொன்னது மாதிரி அருணை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க, ரொம்ப இஷ்டம். எப்பவுமே ஜோபில வந்து ஒரு 100 ரூபாய்க்கு செலுத்த வச்சிருப்பேன், 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபான்ட்டு. இட் டிபெண்ட்ஸ். எங்க அந்த கனிவுன்னு வருதோ, ஒரு அம்மா ஆயிடுனா நமக்கு படியடைக்கிறது பகவான் இருக்கார். அது அனுபவத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க. அது எப்படி வரும்னு எனக்கு தெரியாது, வருது. இட்ஸ் அ ப்ராமிஸ். த மணி ஃப்ளோஸ். எப்படி பாபா ஸ்ரீ எம்க்கு வந்து கொடுத்தாரோ அதெல்லாம் பெரிய கதை, அதெல்லாம் சொல்லணும். அது போல 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுத்தா அந்த ஒரு சின்ன ஒரு மகிழ்ச்சி, அதுதான் இறை. அந்த கண்களின் வழியாகத்தான் அந்த உணர்வு வெளிப்படுகிறது. ஆக அஹிம்சா, முதல்ல அஹிம்சா. எதையும் நம்மளால எதை ஒண்ணு படைக்க முடியாதோ அதை அழிக்கிறது நம்ம உரிமை கிடையாது. அது கோவிடா இருந்தாலும் சரி, இதுவா இருந்தாலும் சரி, வைரஸை கூட அழிக்கிறதோட உரிமை கிடையாது. அது ஒரு லிவிங் பீயிங். உங்க பிராணசக்தி அதிகப்படுத்திக்கோங்க. உங்க பிராணசக்தி அதிகப்படுத்தினா உங்க கோட்டையை நீங்க யூ ஸ்ட்ரெங்தன் யுவர் ஆஸ்ட்ரல் ஃபீல்ட். நோ கோவிட் will attack you because it's a virus, it's a coexistence. எல்லாமே இருக்கும். forget about it. ஆக அஹிம்சா புரிஞ்சுக்கிட்டு. சத்யா, உண்மை. உயிரே போனார் அந்த உண்மையை விடவே கூடாது. உங்களை கூட ஏதோ பாராட்டிக்கிட்டே இருக்கும். தப்பு செஞ்சமா ஓப்பன் இட். அன்னைக்கு ஏதோ ஒரு குழந்தை ஒண்ணு அது பாட்டு மனசுல வச்சுட்டு சொல்லிச்சு, இது போல இது போலன்ட்டு. ஹியூமன் பீயிங், த ஸ்பட் ஆஃப் த மொமெண்ட். வாரத்துக்கு ஒரு நாள் வந்து கிரியா எடுக்கிறேன், இந்த கூட வரா காட்டி எதுக்காக இருக்கேன்னு கேட்டேன். அது என் மேல அவ்வளவு ஒரு மரியாதை அனுபவிச்சிருந்ததுனால இந்த ஒரு வார்த்தை அவ கண்ணுல தண்ணி வந்துடுது, கண்ணீர் வந்துடுது. ஏன்னா தாங்க முடியல. நான் நினைச்சிட்டு அந்த குழந்தையமா மன்னிச்சுக்கோ, நீ சின்ன குழந்தை, ஏதோ ஒரு உரிமையில கேட்ட, நானும் ஏதோ ஒரு உரிமையில சொல்லிட்டேன், எனக்கும் உணர்வுகள் இருக்கு. மாங்க ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை எல்லாம் விட்டு வந்து கிரியா எடுக்கிறேன். இப்ப கூட வந்து போனோம்னு அவசரப்பட்டீங்கன்னா நீங்க வரவே வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். அதனால தான் சொன்னேன் அப்படின்னு ஹர்ட் பண்றது வேண்டிய விஷயம், என்னுடைய எண்ணம் கிடையாது சொன்னப்ப அந்த குழந்தைக்கு ஒரு சமாதானம். அதனால உணர்வுகள் என்பதுதான் எல்லாருக்குமே சமைச்சு. தப்பு செஞ்சா ஒத்துக்கணும், ஒத்துக்கிட்டா உங்களுக்குள்ள ஒரு கிளாரிட்டி வந்துடும். அப்பா ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்கும். ஒரு பைய மறைக்கிறதுக்கு 9 பைய சொல்ல வேண்டாம். அதை நீங்க ஓப்பனா பேசிட்டீங்கன்னா மனசு கிளியர் ஆயிடும். அந்த மனசு கிளியர் ஆயிடுச்சுன்னா பிராணா நிற்கும். அதுதான் சத்தியம். அஹிம்சா, சத்யா, ஆஸ்தேயா. பிறர் பொருளுக்கு ஆசைப்படாம. நமக்கு இருக்கிறதே ஜாஸ்தி. நமக்கு
போட்டுக்கிறது ஒரு துணி, தலை வச்சு படுக்கிறது ஒரு இடம், சாப்பிடுறது 3 வேளை, ஒரு வேளை இருந்தாலும் போதும். இது பகவான் நீங்க எங்க இருந்தாலும் கொடுப்பார். கல்லினுள் தேரைக்கும் கருப்பை உயிர்க்கும் புல்லுணவே தந்து போற்றும் தயாளன். அம்மா வயிற்றில் இருக்கும் அந்த கருவுக்கு எப்படி நம்ம வளரும், நம்ம கை, காலு, மூக்கு, தலை, மூளைன்னுட்டு அந்த இறைவனுக்கு தெரியும். முதல் மூச்சு கொடுத்த இறைவனுக்கு உங்கள் மூச்சு எப்பொழுது பிரிக்க வேண்டும் என்ற அந்த உரிமையை இருக்கிறது. அவர் ஒருவருக்குத்தான் உண்டு. அதுதான் ஆஸ்தேயா. மத்த வந்து புது கார் வாங்குற ஃப்ரெண்டு உங்ககிட்ட வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒரு நம்பிக்கை இருந்தே பாரு வாங்கியிருக்கா கேருடானேன்றப்ப மனசார ஆஹா ரொம்ப ஜோரா இருக்கியா அப்படின்றப்ப வாயா ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம், வா போலாம், ஹாப்பியா பிரமாதமா இருக்கு, ரொம்ப ஜோரா இருக்கு, எங்கட வாங்குற ரொம்ப நல்லா இருக்குடா, இன்னும் 10 கார் வாங்கு அப்படின்ட்டு மனசார பாராட்டு. நமக்கு இருக்கிறத ஜாஸ்தி, நம்ம கிட்ட ஸ்கூட்டி இருக்கலாம், டிவிஎஸ் 50 இருக்கலாம், அதுவும் தானே போறது நம்முடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி. ஆக நடந்து செல்ல செருப்பு இல்லாதவன் நடக்கிறவன் கூட நடக்கிறதுக்கு பகவானை கால்களாவது கொடுத்துருக்கியே, அது இல்லாம எத்தனை பேர் இருக்காங்க இல்லையா? ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு, நாளை நடப்பதை இறைவனு கழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு, நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு, மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும், மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதினார். கடவுளை கொடுத்ததே ஜாஸ்தி. ஐயா இறைவா இன்னைக்கு கொடுத்திய ரொம்ப நன்றி. ஆல்வேஸ் பி கிரேட்ஃபுல் வித் கிராட்டிடியூட். யூ ஆர் டேக்கன் கேர், யூ ஆர் டேக்கன் கேர். ஆக ஆஸ்தேயா, மத்தவங்க சந்தோஷமா இருக்காங்க, நல்லா இருக்காங்க, ஜோரா இருக்கு, மத்த கஷ்டப்பட்டாங்களா கவலைப்படாதியா, சரியா போயிடும், கவலைப்படாத, நான் இருக்கேன், உனக்கு என்ன பண்ணு சொல்லு, எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணிக்கிறேன். ஆஸ்தேயா. அதுக்கு அடுத்தது பிரம்மச்சரியா. பிரம்மச்சரியாங்கிறது உடல் அளவு எழுதப்பட்டது. தான் பிறந்த குடியின் மேன்மையை யார் ஒருவன் அறிந்து அதற்கான முயற்சிகளை செய்து ஒரு நல்ல மனிதனாக இருக்கிறானோ அதுதான் பிரம்மச்சரியம். உடலை பொறுத்ததுல பிரம்மச்சரியம், மனதை பொறுத்ததுதான் பிரம்மச்சரியம். குடி செய்வல் யான் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடித்தற்றுத்தான் முன்வரும். என்னும் நான் பிறந்த குடியின் மேன்மையை உயர்த்துவேன் என்று யார் ஒருவன் தன் வாழ்க்கையை நடத்துகிறானோ அவன் கோவிலுக்கே செல்ல வேண்டியதில்லை. நான் சொல்லல, திருவள்ளுவர் சொல்றார், உன்னை பார்த்து கடவுள் வருவாருடா, நீ இது அங்கேயே. அது எப்படி வருவாரு? வேஷ்டியை வரிஞ்சு கட்டிக்கிட்டு வருவார், மடி தற்று. என்ன அழகான தமிழ் சார். திருக்குறளுக்கு கிடையாது, எதுவுமே கிடையாது. அதுதான் தமிழ்ல பகவத்கீதை பொறுத்த மட்டும். அறம் பொருள் இன்பம் வீடு மடித்தற்று தான் முந்துரும். கோவில் இருந்து திபி திபின்னு ஓடி வரும். பூசலார் நாயனா, the great Rajavarman, the king of Mamalappuram, he comes to the doors of பூசலார் நாயனார். இன்னைக்கு நீங்க எங்க கோயில் கட்டிருக்கீங்க? கோவில்ல நான் ஏழை பிராமணன், நான் எங்க கோவில் கட்டுறது? கடவுள் சொன்னாரு உங்க கும்பாபிஷேகத்துக்கு டேட்ல கொடுத்துட்டீங்கன்ட்டு. நான் கோயில கட்டியிருக்கேன் காஞ்சிபுரத்துல, அதுக்கு டேட் தரல அவரு. என் பையன் அங்க பூசலார் நாயனார் இருக்கான், திருநின்ற ஊர், அங்க அவன் கோயிலுக்கு தான் போவேன் கும்பாபிஷேகம். ஒண்ணுமே புரியல. அப்பதான் சொல்றாரு, இவர் தினம் பூஜை பண்றச்சே மனசுலயே கோயில் கட்டி மனசுலயே கும்பாபிஷேகம் பண்ணுவார் சுவாமிக்கு. படிங்க எல்லாம் பூசலார் நாயகன். அப்போ ராஜவர்மன், ஐயா
அதுதான் அங்க அந்த காலத்து ராஜாக்கள். தன் குதிரையை விட்டு கீழே இறங்கி, மன்னிச்சுக்கோங்க, உங்க கோயில் தான் முக்கியமான கோவில், நீங்க இடம் காட்டுங்க, நான் கோயில் கட்டித்தரேன். இன்னைக்கு திருநின்றவூர்ல அந்த கோவில் இருக்கு. பூசலார் நாயனார் சிவபெருமான் கோவில். முதல்ல ராஜவர்மன் எப்பேற்பட்ட ராஜா, அந்த கோயிலுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அப்புறம் தான் கைலாசநாதர் கோயிலுக்கு அபிஷேகம் பண்றோம் காஞ்சிபுரம். இதெல்லாம் வரலாறுங்க. அப்பேற்பட்ட வரலாற்றை உடையவர்கள் தான். இல்ல. ஆக ஆஸ்தேயா, பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமே, பிரம்மச்சரியா, எனது கடமையை நான் செய்கிறேன். அதுக்கு அடுத்தது அபரிக்கிரகா. சார், பதஞ்சலி யோக மகரிஷி வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டா பேச சிவவாக்கியர் மாதிரி. அபரிக்கிரகா, ஏய் தேவைக்கு மேல வச்சிருந்தா நீ திருடங்கிற. உனக்கு வேண்டியது ஒரு ட்ரெஸ். எப்பவும் எங்க அப்பா சொல்லுவாரு, போட்டுக்கிறதுக்கு ஒண்ணு, கொடியில காயறதுக்கு ஒண்ணு, மழை வந்து எடுத்தோம்னா போட்டுக்கிறதுக்கு இன்னொன்னு, 3 இருந்தாலும் ஜாஸ்தி டேம்பர். நிஜமாலுமே அப்படி வளர்ந்தவன் தான். தீபாவளி தான் ட்ரெஸ் எங்க அப்பா கொடுப்பேன் எல்லாம். அதுவும் கையா இருக்கணும், கொஞ்சம் இறக்கி வைங்க டெய்லர் கிட்ட, என்ன பையன் வளர்ந்துருவாங்க. சரியா போ. முழங்கைக்கு கீழே இருக்கும், தீபாவளி சட்டை போட்டுவிட்டா தாத்தா மாதிரி இருக்கும். ஸ்கூலுக்கு போறதே வெக்கமா இருக்கும். அப்ப பார்த்தவங்க அப்பா சொல்லுவாரு, ஏய் சீக்கிரம் வளர்ந்துடுவேன், அடுத்த தீபாவளிக்குள்ள சட்டை சரியா போயிடும். அப்படி வளர்ந்தவங்க. ஆக போட்டுக்கிற ஒரு செட்டு, கொடியில உலர்றது ஒரு செட்டு, ஒரு ஸ்பேரா ஒரு செட்டு, 3 இருந்தாலும் ஜாஸ்தி என்பார். ஏறக்குறைய இன்றைக்கும் நான் அதைத்தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இறைவன் அருளால சந்தோஷமா இருக்கு, குறையே கிடையாது. ஆக அபரிக்கிரகா, உபரிய நிறைய இருக்கு. இது வச்சுக்கிட்டோம்னா நமக்கு தான் தலைவலி. நான் எப்பவுமே யோசிப்பேன், நம்ம வாணி ஜெயராம்னு ஒரு அழகான பாடகி இருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஜெயராம், அவருக்கு வந்து கார் மேல ஆசை. இதுல நீ படிங்க, அவங்க வீட்டுல குறைஞ்சது 12 கார் நிக்கும். அந்த 12 காரையும் ஒரு தினம் ஓடுற கண்டிஷன்லயே இருக்கும். பிரகிருதி தப்பு சொல்ல முடியாது. அந்த இத வினோதங்கள் நிறைந்ததுதான் மனித வாழ்க்கை. எல்லாரையுமே மதிங்க, வெறுக்க வேணும். அந்த இயல்பு ஒரு ஸ்பெக்டேட்டர், ஒரு சாட்சி பூதமா பாருங்க. அந்த ஜெயராமன் என்ற ஒரு மனிதர், அவருக்குள்ள கார் மேல ஒரு ஆசை. ஒரு கார்ல 2 கார்ல 12 கார், 12 கார் மெயின்டைன் பண்ணிட்டு. ஒரு கார் ஒரு நாள் ஓடல, ஐயோ கார் ஓடலையே, மெக்கானிக்க கூப்பிடு, மெக்கானிக் ஊர்ல இல்ல, வரது எத்தனை நாள் ஆகும், எங்க போச்சு நிம்மதி. அன்னைக்கெல்லாம் கார் மேலேயே கவனம். திடீர்னு போய் ஹார்ட் அட்டாக் சேர்ந்துட்டார் மேல, ஏதோ நோய் வாய் போய் சேர்ந்துட்டார். 12 கார் என்னங்க பண்றது, 12 கார் டஸ் பிகம் a burden. அவங்க வாணிஜ்யராம சொல்லியிருக்காங்க. வாணிஜ்யராம் நிலைமை என்னாச்சு கடைசியில? there was nobody when she breathed her last. படுகையிலிருந்து கீழே விழுந்து கிடந்த நிலையில இருந்தாங்க. nobody knows. things go like what I mean சொல்றது அபரிக்கிரகா. ஒரு வீடு இருந்தாலே ஜாஸ்தி. மூளைக்கு வீடு வாங்கி வச்சுக்கிட்டு அந்த வீட்டுல ஒழுகுது, இந்த வீட்டுல வாடகை வரல, வேண்டாம். ஏன்னா மனித உடல் என்பது, மனித வாழ்க்கை என்பது இறைவனின் உச்சக்கட்டமான ஒரு அற்புதமான படைப்பு. நாம் we are beyond the instinct based life. பசி, தூக்கம், இனப்பெருக்கம், வாழ வேண்டும் என்ற வேட்கை, இதற்கு அப்பாற்பட்டவர்கள் நாம். படைக்கும் ஆற்றலை பெற்ற படைப்பாளியின் பகுதியாக இருப்பவர்கள் நாம். படைக்கப்பட்டவைகள் அல்ல, படைக்கப்படுபவரின் ஒரு அற்புதமான அங்கம். அதை என்னைக்குமே மறக்காதீங்க. we are gods, நம்ம தான் கடவுள். ஆத்மா பிளஸ் மண், புத்தி, சித்தம், அகங்காரம், மாயாமலம், மாணவ மலம், கர்ம மலம். அந்த மண், புத்தி, சித்தம், அகங்கார உங்களுக்குள்ள நினைஞ்சிருந்தா நீங்க தான் கடவுள். இருக்கிற அழுக்கெல்லாம் நீக்கிட்டா நம்ம தான் கடவுள். அதை உணர்றதுதான் மனித வாழ்க்கை. அதுக்கு உண்டான ஒரே பொட்டன்ஷியாலிட்டி ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் ப்ரோரோகேட்டிவ் ஆஃப் த ஹியூமன் பர்த். நெவர் மிஸ் இட். இப்பிறவி போயின நீ எப்பிறவி வாய்க்குமோ அறிய நினைக்காது. இதுக்கெல்லாம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமா பரீட்சித்த மகாராஜ் அவர் இருக்காரு, போய் தவம் பண்றார் கடைசி காலத்துல. அப்ப பார்த்து ஒரு கரு உற்ற மான் குதிச்சு போறச்சு, ஒரு மான் குட்டியை பிரசவம் பண்ணி சேர்த்து போகுது. ஐயோ குட்டி மானா இருக்கு, அதை வளர்க்கிறார். 24 மணி நேரம் அந்த மான் குட்டி பாத்துக்கிறது வேலை. கடைசியில இவர் சாகரிச்சாமா, அந்த மான் குட்டி நினைச்சு போய் சாவார். இதுதான் ஜட்ட பரதா அவருடைய கதை. அடுத்த ஜென்மத்துல மானா பரப்பாரு, பட் வித் அவேர்னஸ். கடைசி தினப்பு எதோட போறணுமோ அதுதான் அடுத்த பிறவிக்கு உங்களுக்கு அடிகா, உங்களுடைய அஸ்திவாரம். நெவர் ஃபர்கெட் இட், நெவர் ஃபர்கெட்.
ஆக அடுத்த பேருல மானம் இருக்கிறாரு. ஆனா அவர் மனசுல வந்து பரதனா இருக்கு. எப்படி எப்பேற்பட்ட பரீட்சித்தாவை நான் பண்ணிட்டு இருந்தேன், எப்பேற்பட்ட மகாராஜாவா இருந்தேன். ஒரு மான் மேல வச்ச அந்த பந்தம்ங்கிறது இன்னைக்கு மான் உடம்புக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்கு. தபஸ் பண்ணா மான் உடம்பு வச்சு தபஸ் பண்ண முடியல, அக்னிஹோத்திரம் வளர்க்க முடியல, யாகம் பண்ண முடியல. இந்த உடம்பை வச்சுக்கிட்டு நினைத்த பண்றது பகவானே. அப்படி நினைக்கிறச்சே அந்த மான் ஒரு நாள் இறந்து விடும். அடுத்ததுதான் அவர் பரதனாக பிறப்பார். ஜடபரத கீதைன்னு இருக்கு. அதனால நாம எவ்வளவுக்கு எவ்வளவு மனசுல இருக்கிற எண்ணத்தை குறைச்சிக்கிறோமோ. இப்ப ஜெயந்தி முரளி வந்திருந்தாங்க அன்னைக்கு லாஸ்ட் இயர். சார் வாங்க வீட்டுல கார்ல டிராப் பண்ணிடுறேன். ஐயோ கண்ணு, 2 வீலர்ல வந்திருக்கிறேன் நான் அம்மாவும் ஜோடியா பாட்டு பாடிட்டே போற ரோட்ல. ஐ லவ் தட் ஆக்சுவலி. இல்ல பின்னாடி வைஃப் உட்காரிக்கிட்டு 20-30 கிலோமீட்டர் சைக்கிள்ல போறவங்க ஓவர்டேக் பண்ணிட்டு போவாங்க. எங்க வீட்டு சொல்லுங்க, ஏங்க கொஞ்சம் வேகமா போங்க. இப்ப ஏன் வேகமா போய் வீட்டுல போய் என்னத்தை வெட்டி முறிக்க போறோம்? அந்த நீல வானத்தை பாரு, அந்த அழகான வேப்ப மரத்தை பாரு. அப்ப பாருங்க சார், இருக்கிற என்ஜாய். அரச மரம் துளிர் விட்டு அப்படியே தக தக தகன்னு இருக்கு, சிக்க செவேல் இருக்கிற இலைகள். மாமரத்தை பாருங்க, என்னவோ பண்ணுது சார். அதுதான் சார் லைஃப். அது அழகா நீங்க யோசிச்சு பாருங்க. அகெயின்ஸ்ட் கிராவிட்டி, எப்பேற்பட்ட சுகுணா பம்ப் நீங்க கோயம்புத்தூர்ல வாங்கி போட்டா கூட இட் கேனாட் கோ பியாண்ட் 135 feet. மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா நீங்க வந்து பம்ப் தான் வைக்கணும், வேக்யூம் பம்ப். அப்பதான் மேலே ஏறும். ஆனா அரச மரத்துக்குள்ள இருக்கக்கூடிய எந்த ஒரு சக்தி உச்சாணிக்கலையில் இருக்கிற அந்த இலைக்கு கூட அந்த தண்ணியை போய் சேர்க்க வைக்குது. இட்ஸ் பியாண்ட் யுவர் இன்டெலெக்ட். அப்ரிஷியேட் இட் அண்ட் ஆல்வேஸ் சப்மிட் வித் ஹம்பிள்னஸ். அம்மா இது என்னம்மா, அம்மா இயற்கை அம்மா. எப்ப உச்சாணிகள் இத்தினோண்டு இலை காத்துல அழகா அசைஞ்சுட்டு இருக்கு, அதுக்கு கூட போய் தண்ணி சேர்றது எப்படிமா? ஹவ் இஸ் இட் பாசிபிள்? ஒண்டர் அட் யூ ஆர் காட், யூ ஆர் காட், யூ ஆர் பார்ட் ஆஃப் த காட். காக்கை சிறகினிலே நந்தலாலா, நின் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா, பார்க்கும் மரங்களெல்லாம் நந்தலாலா, நின் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா, கேட்கும் ஒலியிலெல்லாம் நந்தலாலா, நின் கீதம் இசைக்குதடா நந்தலாலா, தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா, உன்னை தீண்டும் என்றான். சார் த்ரூ மைனா சார் அன்னைக்கு பால்கனியில் உட்கார்ந்துக்கிட்டு கேமியா 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 ஏதோ பேசுது. அது அப்பேற்பட்ட ஒரு இன்பமா இருக்கு. நம்ம மைனாவா சொன்னா கூட வராது. அது வர்றச்சு நம்ம தான் யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு குட்டி இத்தினோண்டு அது பக்கத்தில் வருது, அவங்க அம்மா கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. அது ஒரு போயிட்டு ஏதோ ஒண்ணு வாயில விட்டு வாயில வைக்குது. அது இத்தினோண்டு வாய் உள்ள போல அது லபோ திபோன்னு அடிச்சுக்குது. பசி அவங்க அம்மா வாயில தன்னுடைய வாயில ஊட்ட முடியலையா, அவங்க அம்மா மேல அவ்வளவு கோபம். அவங்க அம்மா கஷ்டப்பட்டு அது கொஞ்சம் துண்டு துண்டா பண்ணி வாயில வைக்குது. முடியாது, முதல்ல ஏன் தரல. யூ அப்சர்வ் திஸ் நேச்சர். நம்ம குழந்தைங்க பண்றாங்களோ இல்லையோ, exactly the same thing will happen everywhere. Become one with it. You are God. அபரிகிரஹா, அதே தேவைக்கு அதிகமாக வச்சுக்கிட்டு இருந்தோம்னா மைனாவை ரசிக்க முடியாது, நீல வானத்தை ரசிக்க முடியாது, சூரியோதயத்தை ரசிக்க முடியாது. The choice is yours always. Blessing is mine. ஆக இதுதான் யமா. யமா வந்து ஃபர்ஸ்ட் அஹிம்சா, சத்யா, ஆஸ்தேயா, பிரம்மச்சரியா, அபரிகிரஹா. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் வாங்க, ஜோரா இருக்கு ஜேர்னி. ஐ லவ் திஸ் ஆல்வேஸ். ஐ டேக் கிளாஸஸ். ரொம்ப அஹிம்சை, கருணை வேணுங்க. அம்மா ஆயிடுனுங்க. அம்மா நீ திருடனா, மூர்கனா, கொடிக்கிறவனா, கல்லு திருடுறது ஒண்ணும் பார்க்கல. அம்மா மாமா பசிக்குதுமா, பாடா நாங்க உட்காரு சாப்பிடு. அதுக்கப்புறம் திட்டம் உங்க அம்மா உன்னை அடிக்கும். ஆட முதல்ல பையன் நல்லா இருக்கும். நான் மேனேஜர் மாதத்துக்கு ஒரு முறை வீட்டுக்கு வந்திருந்தேன். எங்க அம்மா சொல்லுங்க, நீ அழிச்சு போயிட்டடா, நான் குண்டாதான் ஆயிரும். எங்க வீட்டு சொல்லுவாங்க, உங்க அம்மாவுக்கு வேற வேலையே இல்லை, எப்ப வந்து அழிச்சு போயிட்டீங்க 2 கிலோ குறைங்க நீங்க அப்படின்னா. அம்மாவுக்கு பையன் அழிச்சு போயிட்டு சரியா சாப்பிடுது, வீட்டு சாப்பாடு இல்லை. சி அந்த இறைமைக்கு இணையாந்து எதுவுமே கிடையாதுங்க. தாய்மைங்கிறது தான் இறைமை. அந்த தாய்மையை நம்ம ஆழணும். அஹிம்சா, சத்யா, யாருக்காக போய் பேச? ஒருவேளை சாப்பாடே ஜாஸ்தி, அது பகவான் எங்கேயோ படி அழுகிறார். நீங்க பார்க்கலாம், ஒவ்வொரு பிச்சைக்காரன் கிட்ட நான் வடபழனி சரி எங்க பார்த்தாலும் அப்சர்வ் பண்ணுவேன். அந்த உயிருக்கு வேண்டிய உணவு கிடைக்கிறதுங்க. பார்த்துட்டு இருக்கேங்க. யூ டோன்ட் கோ ஹங்க்ரி, யூ கோ டு எம்டி ஸ்டமக்.
யூ ஆர் கிவன், யூ ஆர் கிவன். அப்படி பேசிட்டே இருக்க ஒருத்தர் வந்து என்னங்க இந்த டிஃபன் சாப்பிடுங்கன்ட்டு ஒரு அம்மாட்டு கொடுத்துருப்பாரு. ஐயா அந்த அம்மா பெரியவங்க, எனக்கு ஏற்கனவே ஒருத்தர் கொடுத்துட்டாருங்க, இது வேற யாருக்காச்சும் கொடுங்க. அந்த உள்ளத்தை பாருங்க, அதையும் வாங்கி வச்சுக்காம. குட் பாயிண்ட். அதுதாங்க நம்ம வாழ்க்கை. ஏமா நியமா, நியமாங்கிறது அடுத்த வாரம் பார்க்கலாம் நாம. ஆக மைண்ட்ல இது வச்சுக்கிட்டு கூடுமான வரைக்கும் ட்ரை டு இன்டகிரேட் திஸ் இன் அவர் லைஃப். அப்பதான் நம்ம இறைமையை நோக்கி போக முடியும். அஹிம்சா, சத்யா, ஆஸ்தேயா, பிறர் பொருளுக்கு ஆசைப்படாம, தன்னெஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். இல்லையா? உள்ளத்தால் உள்ளதும் தீதே, பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேமனர். அவர் எக்ஸ்ட்ரீம் போயிட்டார் திருவள்ளுவர். ஏய், அந்த 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 செயினை கழுத்துல இருந்தா நல்லா இருக்குமே நினைச்சா நீ அப்ப திருடிட்டான்னு அர்த்தங்கிற. உள்ளத்தால் உள்ளதும் தீதே, பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேமனர். ஆக ஆஸ்தேயா. அடுத்தது பிரம்மச்சரியா. தினசரி கடமை இருக்கு, திருப்தியா பண்ணணும், சந்தோஷமா பண்ணணும். அபரிக்கிரகா, தேவைக்கு அதிகமா இருக்கா, எத்தனையோ பேர் தேவைப்படுது, கண்ணு இருந்தா போட்டுக்கோ வச்சுக்கோ. அது கொடுக்கறத நீங்க யூஸ் பண்ண துணிகளை கொடுக்காதீங்க. ஐ ஆல்வேஸ், அது ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன்ல, சப்போஸ் பெரிய ஒரு சுனாமியோ வேற ஒண்ணுமே இல்லாம வந்து என்ன, அப்போ அந்த காலத்துல நம்ம போட்ட துணிகளை மத கூட தப்பு கிடையாது. ஆனா ஒருத்தருக்கு மனமு வந்து கொடுக்கறது, புது துணி வாங்கி கொடுங்க. ஒரு புது ஷர்ட்டோ, ஒரு புது பேண்டோ, புது வேஷ்டியோ, புது புடவையோ சந்தோஷமா கொடுங்க. 10 மடங்கு அவங்களுக்கு தெரியும். நீங்க யூஸ் பண்ணதை கொடுக்காதீங்க. பிகாஸ் தட் ட்ரெஸ், இட் கண்டெய்ன்ஸ் யுவர் வைப்ரேஷன்ஸ். இட் மே பி புட் டு குட் யூஸ் ஆர் பேட் யூஸ். துணிகளை வச்சுக்கிட்டே மெஸ்மரைஸ் பண்ணலாம். சார் வெரி இதே பிளாக் மேஜிக், ஃபர்கெட் அபவுட் இட். நமக்கு தூரம் மொத்தம் நீங்க யூஸ் பண்ண துணியை மொத்தம் கொடுக்காதீங்க. அது கிழிச்சிடுங்க, எரிச்சிடுங்க, என்ன பண்ணும், குப்பை தொட்டியில போடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுடைய ட்ரெஸ் மற்றவங்க உபயோகப்படுறதை அவாய்ட் பண்ணுங்க. பிகாஸ் we do not. வாங்கி கொடுத்த புதுசா வாங்கி கொடுங்க. தனி மனிதனாக, ஒரு நல்ல தனி மனிதனாக இருக்க நான் எப்பேற்பட்ட குணங்கள். ஆக டுடே அஹிம்சா, சத்யா, ஆஸ்தேயா, பிரம்மச்சரியா, அபரிக்கிரகா. ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. நம்ம தான் கடவுள். வாரி கொடுக்கலாம், கொடுக்கும் கைகள் என்றுக்குமே குறைந்ததே கிடையாது. அள்ளி கொடுத்த வாழ்பவர் நெஞ்சம் ஆனந்த பூந்தோர், வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 மறைத்தீர். மலை போலே வரும் சோதனையாகும் பனி போல் நீங்கிவிடும், நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து, செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும். இதுலதான் பாகவதத்துல பாக்குறேன். கர்ண பிரபுவ கண்ணனால கூட அசைக்க முடியல. அவர் கேட்கிறார், பிச்சை கேட்கிறார். கடைசியிலே கர்ணா, ஒண்ணு சேர்த்துக்க முடியலடா, விஸ்வரூப தரிசனம் கூட கொடுத்துட்டேன், டைம் முடிஞ்சதுடா, வந்து சேருடா. சுவாமி எனக்கு தெரிஞ்சுதான், இருக்கிறத கொடுத்துட்டு என்ன வேணும் சொல்லுங்க, இது செஞ்ச தர்மத்தெல்லாம் கொடுத்துட்டு எனக்கு, அது தர்மதாத நிக்கிறா குறுக்க, ஒன்னும் பண்ண முடியல என்னால. சர்வேஸ்வரன், சூத்திரதாரி கிருஷ்ணா, அது முதல்லயே சொல்லியிருக்க கூடாதா? அவருடைய ரத்தத்தை தாரை வார்த்து கொடுக்கிறச்சுதான் கர்ணன் ஐக்கியமரம். இது கிருஷ்ண பரமாத்மா சொன்னது. உன்னை போன்ற ஒரு அற்புதமான படைப்பு எனக்கு நானே சந்தோஷப்படுறேன். இப்பேற்பட்ட ஒரு கர்ணன் என் படைப்பாக இருக்கிறது. அதுதாங்க வாழ்க்கை. அது இருந்தா போருங்க, எங்க இருந்தா திருப்தியா இருக்கும். குப்பை தொட்டி பக்கத்துல இருந்தாலும் சரி, கோபுரத்து உச்சியில இருந்தாலும் சரி, நமக்குள்ள நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், எல்லாரையும் வாழ்த்திக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் அனுபவத்துல பார்த்தவன் தான். பூண்டி சாமியார், போலூர் பக்கத்துல, குப்பை தொட்டியில் பக்கத்துலயும் பார்க்கலாம், கோயிலையும் பார்க்கலாம். அப்பேற்பட்ட மகா ஞானி. வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. லைஃப் இஸ் லவ், லைஃப் இஸ் ஜாய், லைஃப் இஸ் எந்தூசியாசம். ஆனந்தமா இருக்கலாம், வாங்க, சந்தோஷமா. ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ்.